ஜோதி மாதர் சங்கம் 1978 வருஷம் ஆரம்பிச்சாங்க. விமன்ஸோட டெவலப்மெண்ட்ல நிறைய நாங்க அக்கறை எடுத்துட்டு இருக்கோம். ப்ளவுஸ் கட்டிங், அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே சொல்லி தரோம். இதுக்கு நாங்க சார்ஜ்னு எதுவும் வாங்குறது இல்லை. நாங்க சேர்த்து வைக்கிற மிச்சப்படுத்துற பணத்துல இருந்து எத்தனையோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஃப்ரீயா ஃபீஸ் கட்டுறோம். கல்யாண பொண்ணுங்களுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்குறோம். நிறைய சர்வீஸ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது ஒரு மனசுல ஒரு நம்மளால முடிஞ்சது இந்த சமூகத்துக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஜோதியா நம்ம ஒளி வீசணும் அப்படின்றதுதான் எங்க ஜோதி மாதர் சங்கத்தோட ஒரு தாத்பரியமாவே அதை வச்சிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் லட்சுமி ரகுகுமார். நான் இங்க டி நகர்ல ஜோதி மாதர் சங்கம் அப்படின்னு நம்ம இந்தியர் மாதர் சங்கத்தோட ஒரு அங்கம் இது. அதோட பிரசிடெண்டா இருக்கேன்னா, இந்த ஜோதி மாதர் சங்கம் 1978 வருஷம் ஆரம்பிச்சாங்க. இப்போ அதோட பிரசிடெண்டா நான் இருக்கேன். எனக்கும் இதுல ஆஸ் எ பிரசிடெண்டா ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வருஷம் எங்களோட 47வது வருஷம் பெரிய லெவல்ல நாங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள நிறைய காம்படிஷன்ஸ் வச்சிருக்கோம், அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் மெடிக்கல் செக்அப் கேம்ப்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு எங்களையும் பிளஸ் பண்ணிட்டு சந்தோஷமா நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ அடுத்து நீங்க கேட்கலாம், 47 வருஷமா நீங்க வச்சிருக்கீங்களே, அதில் என்ன பண்றீங்க? இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் விமன்ஸோட டெவலப்மெண்ட்ல நிறைய நாங்கள் அக்கறை எடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஃப்ரீயா சொல்லித்தரோம். ஒயர் பேஸ்கெட் பண்றது, கிராஃப்ட், எனி யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல்லேருந்து கிராஃப்ட் பண்ணுறது, அப்புறம் சோப்பு மேக்கிங், வீட்டிலேயே நமக்கு தேவையான டிடர்ஜென்ட்லேருந்து நம்ம உடம்புக்கு பூசி குளிக்கிற சோப்பு வரையிலும் எல்லாமே சொல்லித்தரோம். ஆர்கானிக் மென்யூ, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குப்பைன்னு தூக்கி போடுற நம்மளோட வேஸ்ட்லேருந்து எப்படியெல்லாம் நம்ம செடிங்களுக்கு உரம் தயாரிக்கலாம் அப்படின்றதும் ஃப்ரீயாக நாங்கள் சொல்லித்தரோம். இது எல்லாமே டெய்லரிங்னு பார்த்தீங்கன்னா, சின்னதா ஃபால்ஸ் சாரி ஓரம் தைக்கிறதுலேருந்து, ஃபால்ஸ் தைக்கிறதுலேருந்து, பட்டன் தைக்கிறதுலேருந்து நீங்க அதுக்கப்புறம் மேலே ஃபர்தரா நீங்க டெவலப் ஆகிக்கணும் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங், அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே சொல்லித்தரோம். இதுக்கு நாங்க சார்ஜ்னு எதுவும் வாங்குறது இல்லை. மெட்டீரியல் மட்டும் நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நாங்க சொல்லிடுவோம் என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு. அதை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதை வச்சே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அப்படி இல்லை, ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னா எங்ககிட்ட இருந்ததுன்னா நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லைன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டீச்சிங் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். அப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இங்கேயும் போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கிராஃப்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் வேண்டியது, அதுக்கப்புறம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டோம். அது மூலமாக அவங்களையும் டெவலப் பண்ணி எங்களையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. ஆனா அதை எப்படி வெளியில ப்ராபகேட் பண்றது, இது மூலமா எப்படி நம்ம திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதே ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சு நாங்க எங்களோட ஒவ்வொரு மீட்டிங் அப்பையும் நாங்க மீட் பண்ணும்போதும் சின்னதா காம்படிஷன் வைப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெசிடேட் வாங்க, எப்பா எனக்கு டான்ஸே வராதுப்பா, எனக்கு பாடவே வராதுப்பா, என்ன போய் சொல்றியப்பான்னு. அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, யாருக்கு எது இல்லையோ அதை முதல்ல பண்ண வைப்போம். பண்ண வைக்கும்போது அவங்களுக்கே அப்பதான் தெரியும் நமக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கா, இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க வருவாங்க. இப்போ நம்ம குடத்துல இட்ட விளக்கு மாதிரி இல்லாத எல்லாருக்கும் ஜோதியா நம்ம ஒளி வீசணும் அப்படின்றதுதான் எங்க ஜோதி மாதர் சங்கத்தோட ஒரு தாத்பரியமாவே அதை வச்சிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ ஒரு விளக்குன்னு நம்ம ஏத்தினோம்னா அந்த விளக்குல இருந்து 1000 விளக்கை ஏத்தலாம். அதே மாதிரிதான் எங்க ஜோதி மாதர் சங்கம். அதுல ஒருத்தர் சேர்ந்து அவங்க பிரகாசமானாலே அந்த அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பிரகாசமாக்கிடுவாங்க. இங்க வந்தவங்க யாருமே, எங்க மெம்பர்ஸ் யாரை கேட்டு வேணாலும் கேட்டு பாருங்க, சந்தோஷம் இல்லாம அவங்க வெளியில போனதே கிடையாது. ஒரு சின்ன பொதுவா சொல்லுவாங்க, 2 லேடிஸ் சேர்ந்த வம்பு சண்டை சச்சரவு தான். ஆனா இங்க இதுவரையிலும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்னதா நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தரை கலாய்ச்சிப்போம். ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய கத்தும் கொடுக்குறோம். எங்களால 4 பேருக்கு சமுதாயத்திலையும் ஒரு சின்ன விஷயங்கள் எங்களால முடிஞ்சது. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேனா அவங்கள பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சப்பை கொடுக்கறதாகட்டும், அந்த மாதிரி சின்ன விஷயம்தான். ஆனா அதுதான் ஒரு பெரிய ஒரு ஹிட்டா வருது
அப்படின்றது எங்களோட ஒரு அபிப்பிராயம். அதை தான் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஜோதி மாதர் சங்கம் மூலம் சின்ன சின்ன சேரிட்டி இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரும் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறவங்களோ இதுவோ கிடையாது. எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ வந்து ஃபேஷனாக சொல்லணும்னா ஹோம் மேக்கர், ஹோம் மேனேஜர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் சேர்த்து வைக்கிற மிச்சப்படுத்துகிற பணத்துலேருந்து எத்தனையோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஃபீஸ் கட்டுறோம். அண்ட் கல்யாண பொண்ணுங்களுக்கு ரொம்ப டிசர்விங் இவங்களுக்கு கல்யாண பொண்ணுங்களுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்குறோம். ஏதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்ல டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ அந்த சேரிட்டியும் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். இதை நம்ம ஒன்றும் லேக்ஸில் கொடுக்க போகிறதில்ல. சில ஆயிரங்கள், சில 500 ஆயிரங்கள் தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதுலேயே நம்மளால இவ்வளவு கொடுக்க முடியுது அப்படிங்கும்போது, நிறைய சர்வீஸ் பண்ண முடியுது அப்படிங்கும்போது ஒரு மனசுல வந்து ஒரு திருப்தி வருது. அந்த திருப்தி வந்து நமக்கு வர 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 நம்ம முகத்திலையும் ஒரு தேஜஸ் கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா லேடிஸ் யாருமே வந்து தனிமையில நான் இருக்கேன், என்னால எதுவுமே முடியாது, நான் இப்படியே இருந்துட வேண்டியதான், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னு யாருமே வந்து வெக்ஸ் ஆகாதீங்க. அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. எங்க ஜோதி மாதர் சங்கத்துக்கு தான் வரணும்னு கூட கிடையாது. உங்க அக்கம் பக்கத்துல இதே மாதிரி ஏதாவது அசோசியேஷன் இருக்கா, இல்ல விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷனோட அஃபிலியேட் ஆகிருக்கிற வேற ஏதாவது அசோசியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிங்க. அப்படி உங்களுக்கு அப்படி கிடைக்கலையா, எங்க கிட்ட வாங்க, எங்களோட நம்பரும் இங்க கொடுத்துருக்கோம், இதை கான்டாக்ட் பண்ணுங்க. வந்து ஹாப்பியா இருங்க, எங்களோட என்ஜாய் பண்ணுங்க, உங்களையும் டெவலப் பண்ணுங்க, நம்ம கண்ட்ரியையும் நம்மளோட சேர்ந்து நம்ம என்ன முடியுமோ நம்மளால முடிஞ்சது இந்த சமூகத்துக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.